என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோகா நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக தரப்படுவதை நீங்கள் அறிவீர்கள். நீண்ட நெடுங்காலமாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற காரணத்தினால் மக்கள் அதை பார்த்து பழகி தங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகளெல்லாம் நீக்கிக் கொள்வதாக தொலைபேசி மூலமாகவும் இன்னும் கடிதங்களின் மூலமாகவும் தொடர்பு கொள்ளும்போது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஜாதி மத பேதமின்றி பழகி பயனடைந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த நிலையில் இன்றைக்கு பார்ப்பீர்கள், நமது அரங்கிற்கு 2 குழந்தைகளும் இப்பொழுது லகு வஜ்ராசனம் செய்யப் போகிறார்கள். அதனுடைய ஆசிரியர் ஒய்ஜிகே யோகா பள்ளியில் இருக்கிறார்கள். அவர்கள் ஆவடியிலிருந்து இந்த குழந்தைகளை பயிற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது 2 மாணவிகளும் லகு வஜ்ராசனத்தை செய்கிறார்கள். லகு வஜ்ராசனத்தை செய்யுங்கள் என் அருமை மாணவிகளே. 2 பேரும் பத்மாசனத்தை கலையுங்கள். இந்த ஆசனத்தை லகு வஜ்ராசனம் என்றும் சொல்லலாம், கபோடாசனம் என்றும் இலக்கியங்களில் சில புத்தகங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. முதுகெலும்பு நன்றாக வளைக்கப்படுகிறது, கழுத்து வளைக்கப்படுகிறது. தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராது. முதுகெலும்பு நன்றாக வளைக்கின்ற காரணத்தினால் அடிமுதுகு, கழுத்து இவைகளெல்லாம் சரியாக இயங்கும். தொடை நரம்புகளெல்லாம் இழுக்கப்படுகின்றன. மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். அப்படியே என்னை பார்க்க திரும்புங்க, தள்ளி வாங்க. மீண்டும் செய்யுங்க, படுங்க. லகு வஜ்ராசனம் அல்லது கபோடாசனம். ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன், கபோடாசனம் என்றால் அந்த காலத்தில் அரசர்களாகட்டும் அரச வம்சத்தினருக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய, அவர்கள் நோய்களை நீக்கக்கூடிய ஒரு வைத்தியர் இருப்பார். அங்கே யாருக்கா உடம்பு சரியில்லைன்னா ஒரு பெட்டி எடுத்துகிட்டு போவார். அந்த பெட்டி என்னுடைய சைஸ் இப்படி இருக்குமா, அதை தான் தூக்கிட்டு போவாராம். அதனால் எல்லா நோய்களையும் நீக்கக்கூடிய அற்புதமான ஆசனம் இந்த ஆசனம் என்பதை நீங்கள் தெரியும். கபோடாசனம் என்றால் அந்த பெட்டி என்ற அர்த்தம், மருந்து பெட்டி என்ற அர்த்தம். இந்த மருந்து பெட்டி ஆசனத்தை அழகாக செய்திருக்கிறார்கள் இந்த மாணவர்கள். மார்பகம் நன்றாக விரியும். நுரையீரல், இருதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் நீக்கக்கூடிய வல்லது. பெண்களுக்கு தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நீக்கக்கூடியது. மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். ஒருவருக்கு நேராக பார்த்து கொள்ளுங்கள், அவசரப்படக்கூடாது. அப்படி திரும்ப, அவளை பாரு, திரும்ப, நல்ல நேர திரும்ப. பண்ணுங்க, பக்கவாட்டில் பண்ணுங்க. நல்ல மூச்சுழுங்க. எப்பொழுதெல்லாம் மார்பகம் நிறையக்கூடிய ஆசனங்களை பண்ணும் பொழுது நன்றாக மூச்சை இழுத்து விட வேண்டும். அதுதான் முக்கியம். இல்லை மூச்சை இழுங்க. மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நேராக வந்து பத்மாசனத்தில் அமருங்கள்.
மூச்சு எழுங்க நல்ல. என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, மாணவமணிகளே, ஒரு பள்ளியில் யோகாசன ஆசிரியரை போட்டு அந்த குழந்தைகள் அத்தனை பேர்களுக்கும் இந்த ஆசனத்தை சொல்லிக் கொடுப்பது என்பது மிக அபூர்வம். தனியார் பள்ளிகளில் எல்லாரும் அதை செய்கிறார்கள் இன்றைக்கு. அதுக்குத்தானே இது உதாரணம். அதுவரை பட்டணத்தில் உள்ளவர்கள், நகரங்களில் உள்ள பள்ளிகளில் எல்லாம் அநேகமாக எல்லா குழந்தைகளுக்கும் யோகாசனத்தை கட்டாயப்படமாக்கி இருக்கிறார்கள். அங்கே தனியாக ஆசிரியரை போட்டு மாதச்சம்பளம் கொடுத்து அங்கே பள்ளிகளில் இந்த யோகாசன பயிற்சி மாணவர்களுக்கு நடைபெற்று வருகிறது. ஆனால் அரசு பள்ளிகளில் இது இல்லை. ஏழை எளிய மாணவர்கள் படிக்கக்கூடிய, நடுத்தர வர்க்கத்தினர் படிக்கக்கூடிய பள்ளிகள் தான் அரசு பள்ளிகள், மாநகராட்சி பள்ளிகள். அங்கேயெல்லாம் இதை நடத்த வேண்டும். அங்கேயெல்லாம் ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும். அவர்களையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கான ஒரு வழிமுறைகளை அரசாங்கம் காண வேண்டும். ஆகவே வருங்கால செல்வங்களான இந்த மாணவமணிகளுக்கு யோகாசனத்தை கட்டாயப்படமாக்கி அனுதினமும் ஆசிரியர்கள் வைத்து இந்த பயிற்சியை கற்பிக்க வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.